வெல்கம் டு தாட்ஸ் Cookhouse. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கானது, சிம்பிள் கூட. சித்திரை ஸ்பெஷல் மாங்காய் வெள்ளை பச்சடி. வாங்க அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம மாங்காய் எடுத்துக்கணும். பச்சையான மாங்காய், எந்த வெரைட்டி மாங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல புளிப்பான மாங்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக தோல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே 200 கிராம் அளவுக்கு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவினதுக்கப்புறம் இதோட வெயிட் வந்து 200 கிராம் இருக்குது. இதுக்கு 75 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறேன். அச்சு வெல்லம், மண்டை வெல்லம் எது வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேங்க. கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா தாளிக்க தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 3 மிளகா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதிகமாக வேணும்னாலும் நம்ம சேர்த்திக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூ போட்டு சித்திரை அன்னைக்கு இந்த பச்சடி கண்டிப்பாக செய்வாங்க. இது வந்து தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். வேப்பம்பூவில் கசப்பு தன்மை இருக்கிறது. இந்த ரெசிபியில் நம்ம சேர்க்கும் போது அறுசுவையும் கலந்து வருது. மாங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வேப்பம்பூ நம்ம இன்றைக்கி சேர்த்திக்க போகிறோம். ஒரு 5 to 10 பூ அளவு சேர்த்த போகிறோம். அதிகமாக சேர்த்தணுங்கிறவங்களும் சேர்த்திக்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். முதல்ல வெல்லம் பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இந்த கடாயில் வெல்லம் சேர்த்திட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் 1/4 கப் அளவு மட்டும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வெல்லம் வந்து உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கரைஞ்சி வந்துடணும். வெல்லம் கட்டிகள் எல்லாமே கரைஞ்சிரட்டும். நம்ம பாகு வந்து கம்பி பதம் அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ண போகிறது இல்லைங்க. வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதுமானது. அவ்வளோதான், வெல்லம் கரைஞ்சிருச்சு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு வடிகட்டுறோன்னா, எப்போவுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குப்பைகள், தூசி எல்லாமே நம்ம வந்து வடித்து தனியாக எடுத்துடலாம். அதுக்காக தான் நம்ம வடிச்சுக்கிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு தூசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பச்சடி செய்கிறதுக்காக நான் கடாய் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்ச மாங்காய் துண்டுகளை இதில் சேர்த்திக்கலாம். இது கூட உப்பு சேர்த்திக்கலாங்க. மஞ்சள் தூள், நம்ம எடுத்து வச்ச தண்ணியில் மீதம் இருக்கிற தண்ணி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். இது வந்து நல்லா கொதித்து மாங்காய் நல்லா வெந்து சாஃப்டாகி வர வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். நல்லா கலந்து விட்டுடலாம். இதை மூடி போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். மிதமான தீயில நல்லா மாங்காய் வந்து மசிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இது சீக்கிரமாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக மாங்காய் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து தோலோட கூட மாங்காய் போடுறாங்க. அந்த மாதிரி பிடிச்சவங்க போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்கிறது மாங்காய் இருக்கிறதும் தெரியாது, ஆனால் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு மாங்காய். இது கூட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளைப்பாகு சேர்த்திக்கலாங்க. வெல்லமும் எச்சு குறைவாக சேர்த்திக்கலாம். இனிப்பு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கூட குறைய சேர்த்திக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். இது நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம இப்போ வேக விடணும். அந்த புளிப்பும் இனிப்பும் கலந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதை நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். கொஞ்சம் திக்காகி நல்லா ஊறுகாய் மாதிரி வந்துடணும். இது மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில இதை வந்து வேக வைக்கலாம். வாவ், பாருங்கள் சூப்பரான ஒரு கலரோட வெல்லம் வந்து அப்படியே கொதிச்சிட்ருக்கு. 5 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு திக்காகி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை பார்த்த உடனே சாப்பிடணும்னு யாருக்கெல்லாம் தோணுது. எனக்கு வந்து அப்படியே இந்த பார்த்தோன்னே இப்படி நாக்கில் எச்சி ஊறுதுங்க. சாப்பிட்டே ஆகணும், அவ்வளோ ஆசையாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? மாங்காய் பிடிச்சவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ண முடியுமா? டக்குன்னு இதை செஞ்சிடலாம். அவ்வளோதான், அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம வெயிட் பண்ணி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாயை சேர்த்து உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இல்லைன்னா மிளகா வந்து கருகிரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேப்பம்பூ வந்து
10-15 பூ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம இதில் சேர்த்திக்கலாம். அது சீக்கிரமாக அதிலேயே பொரிஞ்சிடும். ஏன்னா எந்த அளவுக்கு சூடாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பச்சடியில் சேர்த்தி கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான மாங்காய் வெள்ளை பச்சடி தயார். இதில் வந்து அறுசுவையும் இருக்குது. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, இந்த அறுசுவையும் கலந்த ஒரு அருமையான டிஷ் தான் இந்த மாங்காய் வெள்ளை பச்சடி. நம்ம சாப்பிடும் சாப்பாட்டில் அறுசுவை சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பச்சடியை செஞ்சு நம்ம வந்து மத்தியான நேரத்தில் நம்ம சாதத்துக்கு கூட ஒரு ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா எல்லா சுவைகளும் நம்மளுடைய உடம்புக்கு போய் சேரும். இனிப்பும் கசப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால சித்திரை அன்னைக்கு இதை செஞ்சு எதை உணர்த்துறாங்க அப்படின்னா, வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்தது அப்படிங்கிறது தாங்க. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். மஸ்து மஜா, சூப்பராக இருக்குங்களாம்மா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெறுமே சாப்பிட்லாம். அதுவும் இன்றைக்கி நான் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். இது இன்றைக்கே தீந்துரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.